இந்த வீட்டுல ரட்சிக்கப்படாத குடும்பத்தினரோட இருந்து போராடுறவங்களுக்கு நான் சொல்லித்தர புத்திமதி. குடும்பத்துல இருக்கிறவங்க மத்தவங்க ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க புது பலனே அடையல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றோங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாரையே போறீங்க. ஆனா நீங்க பெற்றிருந்தீங்கன்னா புது பலன் அடைவீங்க. புது பலன் அடைஞ்சி அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீ எழும்புவ. நீங்க எழும்புறீங்களா? உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத ஆளு மண்டையில தட்டி உக்கார் அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டாடா காப்புன்னு சுப்புன்னு அப்படியே நடுக்கி உட்காந்துறிய. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ஊர் உங்களை ஆமா இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள், இன்னைக்கு நீ இதுக்கு வந்தே ஆகணும், வரலன்னா உன் குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம்னா, எங்க பாஸ்டர் ஒதுக்குனா கூட அடுத்த சபைக்கு போயிடலாம். ஆமா, ஊர் ஒதுக்கிருச்சுன்னா போச்சு. குடும்பத்தில் அத்தனை பேரும் மொய் 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 மொய்னு மொப்பாங்க. ஏண்டா வம்பு? என்ன நீ இது பண்றதுக்கு வரணும், அவ்வளவுதானே, இந்த வந்துடுறேன் விடு. பரலோகத்துக்கு ஆப்சண்ட், நரகத்துக்கு பிரசன்ட். பாஸ்டர் எனக்கு தான் போதிக்கிறார். ஆமா உனக்கு தான். பிரசங்கம் பண்றதெல்லாம் எனக்கு தான் குத்துறாரு. ஆமா உனக்கு தான். அப்ப இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடிச்சு நீ எழும்புவ.